கிரேஸ்வில் அன்பானவர்களே, இன்றைய நற்செய்தியில் அந்த நூற்றுவ தலைவனை உயர்ந்த விதத்தில் பாராட்டி தூக்கி வைத்து மக்கள் கொண்டாடுகின்றார்கள் என்றார். ஆண்டவர் இயேசுவும் கொண்டாடுகின்றார். இதை பற்றி காலை திருப்பலியில் விரிவாக நான் மறையுரையாற்றினேன். தற்போது நான் இன்றைய முதல் வாசகத்தை எடுத்துக்கொள்ள ஆசைப்படுகின்றேன். திவ்ய நற்கருணை. நாம் எவ்வளவுதான் இடைவிடா சகாய அன்னையிடம் வேண்டுவதற்கும் வேண்டி பெற்ற அருட்கொடைகளுக்கு நன்றி கூறுவதற்கும் வந்திருந்தாலும் இதன் மையமாக இப்போது இருப்பது இந்த திருப்பலி. திருப்பலியிலே மையமாக இருப்பது இரண்டு பிரேக்கிங் த வேர்ட், பிரேக்கிங் த பாடி. எனவே ஆண்டவருடைய இந்த வார்த்தை இது நமக்கு உடைக்கப்பட்டு கொடுக்கப்படுகிறது தியானிப்பதற்காக. தியானித்ததை வாழ்விலே வளமோடு வாழ்வதற்கு நாம் ஆண்டவருடைய திருவுடலை பிட்டு அதை நாம் உண்கின்றோம். இது இரண்டும் இருக்கின்ற போதுதான் நமது விசுவாசம் வலுப்படும். அந்த விசுவாசம் வலுப்பட்டால் தான் இன்று வேத சாட்சிகளாக நாம் கொண்டாடுகின்ற கொர்நேலியு, சிப்ரியான் தளரா உள்ளத்தோடு அவர்கள் எவ்வளவுதான் துன்பம் நேரிட்டாலும் அதை இன்முகத்தோடு ஏற்றுக்கொண்டார்கள். காரணம் ஆழமான விசுவாசம். எனவே இதை நமக்கு கொடுப்பதற்கு கடவுளுடைய வார்த்தை இப்போது உதவுகிறது என்றால் அதில் இன்னும் சிறப்பாக திவ்ய நற்கருணையை பற்றி நன்றாக தெரிந்து கொள்வது இன்னும் சிறப்பாக அமையும். ஆண்டவரின் திருவிருந்து என்ற தலைப்பிலே தான் புனித சின்னப்பர் இன்றைய பகுதியை நமக்கு கொடுக்கின்றார். முதல் வாசகத்திலே அந்த நூற்றுவர் தலைவனை ஆண்டவர் இயேசு மக்கள் பாராட்டுகின்றார்கள். இயேசுவும் பாராட்டுகின்றார், வியக்கின்றார். அந்த மனிதனிடம் விளங்கிய அந்த நற்குணங்களை மக்கள் சொன்னதிலிருந்து கேட்டறிந்தது. மற்றபடியாக அவர் தன்னுடைய ஊழியர் வழியாக சொல்லி அனுப்பியது, நான் தகுதியற்றவன். நம்மில் யாரையாவது பார்த்து உனக்கு என்ன தகுதி இருக்குது அப்படின்னு கேட்டால் அதை சொல்கிறதுக்கு உனக்கு என்ன தகுதி இருக்குது அப்படின்னு தான் நாம் கேள்வி கேட்போம். ஆனால் தகுதி இருக்கிறதா என்று ஆராய்ந்து பார்ப்பது மிக மிக முக்கியம். எனவே அப்படி ஆராய்ந்து பார்த்ததால் தான் அந்த மனிதரை குறித்து வியப்புறுகின்ற அளவிற்கு அவரிடம் நற்குணங்கள் இருக்கிறது. மக்களுக்காக, தன்னிடம் இருக்கின்ற ஊழியனுக்காக இரக்கம் காட்டும் நல்லவராக இருக்கின்றார். நாம் சக மனிதர்களுக்கு ஒரு சில நேரத்தில் இரக்கம் காட்டாமல் ஏளனமாக அவர்களை பார்த்து பேசுவதில் மகிழ்ச்சி அடைகின்றோம். ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த மனிதனை நூற்றுவ தலைவனை பார்த்து வியப்புறுகின்றார். அதைவிட இன்னும் ஒருபடி உயர்த்தி இஸ்ரேலிடத்தில் கூட இப்படிப்பட்ட விசுவாசத்தை கண்டதில்லை என்று பாராட்டுகின்றார். எனவே அங்கே பாராட்டு மழையை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பொழிகின்றார் என்றால் இன்றைய முதல் வாசகத்திலே நான் உங்களை பாராட்ட மாட்டேன். புனித சின்னப்பர் கொரிந்து வாழ் மக்களை பார்த்து சொல்லுகின்றார். கொரிந்தில் இருக்கின்ற கிறிஸ்தவர்களை பார்த்து உங்களை பாராட்ட மாட்டேன். 2 முறை அந்த வார்த்தை வந்துவிட்டது. ஏன் பாராட்ட மாட்டேன்? நீங்கள் கலந்து கொள்ள வருகின்ற அந்த திருவிருந்திலே பங்கெடுக்கின்றீர்களே, அது ஒற்றுமையின் விருந்து, உறவை வளர்க்கும் விருந்து. ஆனால் இந்த விருந்திற்கு வருகின்ற நீங்கள் உறவை உடைக்கின்றீர்கள். நீங்கள் எடுத்துகிட்டு வரதை நீங்களே முதல்ல சாப்பிட்டு தீர்த்துடுறீங்க, குடிச்சிட்டு வரீங்க, அதை வச்சுட்டு உடனே முடிச்சு விடுறீங்க. உடனே அடுத்தவர் மீது பிரச்சனைகள் இல்லாமல் இருக்கின்றீர்கள். எனவே இதை நீங்கள் பெற்றுக்கொள்வதற்கு தகுதியற்றவர்களாக இருக்கின்றீர்களா என்று நீங்கள் சிந்தித்து பாருங்கள் என்று அழைப்பு கொடுக்கின்றார். இன்றைய முதல் வாசகமானது நமக்கு 26வது வசனத்தோடு முடிவடைந்து விடுகிறது. ஆனால் அதற்கு பிறகு வருகின்ற வசனங்கள் தான் முக்கியமான ஒன்று. ஆகவே எவராவது தகுதியற்ற நிலையில் இந்த அப்பத்தை உண்டால் அல்லது ஆண்டவரின் கிண்ணத்தில் பருகினால் அவர் ஆண்டவரின் உடலுக்கும் இரத்தத்திற்கும் எதிராக குற்றம் புரிகிறார், பாவம் புரிகிறார். எனவே தகுதியற்ற நிலையில் நீங்கள் உண்கின்றீர்கள். தகுதியற்ற நிலையில் நீங்கள் உண்டால் கிறிஸ்துவுக்கு எதிராக நீங்கள் பாவம் புரிகிறீர்கள். எவ்வளோ அழுத்தம் திருத்தமாக ஆண்டவர் இந்த சின்னப்பர் வழியாக ஆண்டவர் சொல்லுகின்றார். அடுத்து, எனவே ஒவ்வொருவரும் தம்மையே சோதித்து அறிந்த பின்பே இந்த அப்பத்தை உண்டு கிண்ணத்தில் பருக வேண்டும். இந்த சோதித்து பார்த்தால் சாவான பாவத்தோடு இருக்கிறவங்க நன்மை வாங்கவே கூடாது, திருவிருந்தில் பங்கு கொள்ளவே கூடாது. அப்படி இருந்தால் பாருங்கள், எத்தனை பேர் நம்மிடம் பாவ நிலையில்
அற்ப பாவங்கள் இருக்கிறதா, அதற்கு திருப்பலியிலேயே அந்த மன்னிப்பு கிடைத்து விடுகிறது. இந்த திருச்சடங்கில் தகுதி பெற பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம் என்று குருவானவர் சொன்ன பிறகு அமைதியான அந்த நேரத்தில் நான் செய்த அற்ப பாவங்கள் எவை என்று சிந்தித்து பார்க்க வேண்டும். அந்த நேரம் அதற்காகத்தான் கொடுக்கப்படுகிறது. அதற்கு பிறகுத்தான் எல்லோரும் சேர்ந்து எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கின்றேன், எனக்காக ஜெபியுங்கள் என்றெல்லாம் சொன்ன பிறகுதான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பெயரால் குருவானவர் எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலைவாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக என்ற தபத்தை சொல்லுகின்றார். எனவே அற்ப பாவங்களுக்கு அங்கே மன்னிப்பு கிடைத்து விடுகிறது. அதற்கு அடுத்தபடியாக நீ ஆராய்ந்து பார்க்கின்ற போது ஏராளமான பாவங்கள், சாவான பாவங்கள் நிறைந்தவர்களாக நாம் இருக்கின்றோம். சாவான பாவம்னா உடனே நம்ம போயிடுவோம். பெரிய பெரிய பாவம் அதுக்கு தான் கற்பனை பண்ணி அங்கே போயிடுவோம். அதெல்லாம் என்கிட்ட இல்லை, நான் யாருமே கொலை செய்யலை. ஆனால் மத்தேயு நற்செய்தி 6ஆம் அதிகாரத்தை எடுத்து பார்த்தால் கொலை செய்யாது என்று சொல்லப்பட்டிருக்கும். ஆனால் அதே நேரத்தில் அது முன்னோருக்கு சொல்லப்பட்டது. இப்போது நான் உங்களுக்கு சொல்லுகின்றேன், உங்கள் சகோதர சகோதரிகளுக்கு எதிராக நீங்கள் ஏதாவது தீய எண்ணம் கொண்டு ஏதாவது திட்டினால், அவர்கள் மீது சினம் கொண்டு அவர்களை திட்டினால் அதுவே பாவம் என்று ஆண்டவர் சொல்லி இருக்கின்றார். எனவே அப்படி பார்க்கின்ற போது யாருமே நன்மை வாங்க வரக்கூடாது. அப்படிப்பட்ட நிலைத்தான். இருந்த போதிலும் இறைவன் இரக்கம் கொண்டு நமக்கு தன்னுடைய உடலை கொடுக்கின்றார். அதற்கு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கின்றேன், இப்போது ஒரு முறை சொல்வது நன்றாக இருக்கும் என்று எண்ணுகின்றேன். பாவத்தோடு ஒருவன் வருகின்றான் என்றால், ஒரு சில நேரத்தில் நம்ம பிற மதத்தை சேர்ந்தவர்கள் இருந்தால் நீ வாங்கக்கூடாதுன்னு சொல்லிடுறோம். கிறிஸ்தவர்கள் என்று தெரிந்து நீங்கள் வருகின்ற போது நீங்கள் செய்தது தெரிந்திருந்தும் நான் நன்மை கொடுக்காமல் இருப்பதற்கு எனக்கு உரிமையே கிடையாது. எனக்கு தெரிந்து நீ பாவம் செய்திருப்பாய், எனக்கு தெரியாமல் நீ பாவ சங்கீர்த்தனம் செய்திருப்பாய். எனவே உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்ட நிலையில் புனிதமாகத்தான் நீ நன்மை வாங்க வருகின்றாய். எனவே நான் கொடுத்து விட வேண்டும். ஏனென்றால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே முதல் முறையாக திவ்ய நற்கருணை ஏற்படுத்திய போது அந்த திவ்ய நற்கருணையை அப்பத்தை பிட்டு தம் சீடர்கள் அனைவருக்கும் கொடுத்து, இது என் உடல், அனைவரும் வாங்கி உண்ணுங்கள் என்று சொன்னார். அந்த இரத்தத்தில் நிறைந்த கிண்ணத்தை எடுத்து கொடுத்து, இது என் இரத்தம், அனைவரும் பருகுங்கள் என்று சொன்னார். அதிலே யாரும் வந்து பருகியது? யூதாசும் வந்து பருகினான். யூதாஸ் என்ன செய்ய போகின்றார் என்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு தெளிவாக தெரியும். தன்னை காட்டி கொடுப்பவன் இவன்தான். என் பாத்திரத்தில் என்னோடு கைவிடுகின்றவன் என்னை காட்டி கொடுப்பான். இவ்வளவு தூரம் சொல்லுகின்றார். நீ ஒரு துரோகமான செயலை செய்ய போகின்றாய் என்று சொல்லுவார். அவன் மனம் மாற மாட்டான் கடைசி வரையில். அவனும் வருவான், அவனும் அந்த அப்பத்துண்டை கொடுப்பார். உனக்கு கிடையாது, போ, நீ என்ன செய்ய போறன்னு எனக்கு தெரியும், நீ பெரிய பாவத்தை செய்ய போற, போ, உனக்கு கிடையாது என்று ஆண்டவர் சொன்னாரா? சொல்லவில்லை. அதை வைத்துத்தான் சொல்லுகின்றேன். திவ்ய நற்கருணை வாங்க வருகின்ற போது தெரிந்த ஒரு கிறிஸ்தவர் பாவத்தோடு இருக்கின்றார் என்று தெரிந்தும் அவர் நன்மை வாங்க வருகின்ற போது உனக்கு கிடையாது என்று சொல்வதற்கு எந்த குருவானவருக்கும் அதிகாரம் கிடையாது. இயேசுவே கொடுத்தார். ஆனால் அன்பானவர்களே, நன்றாக கவனியுங்கள். யூதாசுக்கு கொடுத்தார். யூதாஸ் பாவி என்று தெரிந்தும் கொடுத்தார். பாவ செயலை செய்ய போகின்றான் என்று தெரிந்தும் கொடுத்தார். அதிலிருந்து மனமாறுவதற்கு வாய்ப்பு கொடுத்து திருந்தாத போதும் கொடுத்தார். ஆனால் அவனுக்குள் என்ன நுழைந்தது? நம்ம நல்லா படிக்கிறோம், பரிசுத்த வேதாகமத்தில் படிக்கின்றோம். அவனுக்குள் என்ன நுழைந்தது? சாத்தான் நுழைந்தான். இயேசு தன்னுடைய உடல் என்று கொடுத்தது, இயேசு தன்னுடைய இரத்தம் என்று கொடுத்தது. தகுதியில்லாத அந்த யூதாஸ் உண்டபோது அவனுக்குள் சாத்தான் புகுந்தான். எனவே தான் தகுதி இல்லாத நிலையில் நீங்கள் உண்ணாதீர்கள், சோதித்தறிந்த பின்பே அதில் கலந்து கொள்ளுங்கள். இதனால் தானும் உங்களில் பலர் வலுவற்றோராயும் உடல் நலமற்றோராயும் இருக்கின்றனர், மற்றும் சிலர் இறந்தும் விட்டனர். எனவே இதையெல்லாம் நினைத்து பார்க்கின்ற போது, தெய்வமே, என் மீது இரக்கத்தோடு நீர் இறங்கி வருவதற்காக நன்றி. மேலும் மேலும் என்னை தகுதியுள்ளவனாக மாற்றிக்கொள்வதற்கு எனக்கு வரம் தாரும் என்று ஜெபிப்போம். ஆமென்.